வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் எம்பியாக இருக்கும் கனிமொழி காரில் 250 கோடி சிக்கியிருக்கிறது. கட்டுக்கட்டாக அமலாக்கத்துறை அதிரடி காட்டியிருக்காங்க. பறக்கும் படையினரும் சேர்ந்து என்ன காரணத்திற்காக எம்பி கனிமொழி காரில் 250 கோடி கொண்டு செல்லப்பட்டது, யார் இந்த பணத்தை இவருக்கு கொடுத்தது, என்ன காரணத்திற்காக கொண்டு செல்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் அப்டேட்டில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே தற்போது திமுகவுடைய எம்பியாக இருக்கும் கனிமொழி அவர்கள் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே போய்கொள்ளும் போதே அவருடைய காரில் 250 கோடி கட்டுக்கட்டாக கொண்டு சென்றிருக்கிறார். மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக, பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என்பது அமலாக்கத்துறையினால் அம்பலமாகப்பட்டது. இந்த 250 கோடியும் யாருக்கு சொந்தமானது, எதற்காக பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறார்கள் என்றும் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த 250 கோடியும் எந்த தொகுதியில் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு அது எல்லாமே வாபஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பியாக இருக்கும் கனிமொழி தன்னுடைய காரில் வைத்திருந்த குற்றத்திற்காக இவரை கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன செய்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை. அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் இவர்கிட்ட எப்படி வந்தது, கனிமொழி காரில் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு விசாரணை போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக இந்த பற்றின அரசியல் அப்டேட் பற்றின நியூஸ் போட்டே இருக்கும். நமது சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.